வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைத்தானில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன் str1. இது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு வேர்டு கொடுக்குறோம் இல்லையா, அதான் ஸ்ட்ரிங்கு. அதேமாதிரி இன்னொரு பேர் கொடுத்துருக்கேன், அதுக்கும் நான் பண்ணலாம் சிங்கிள் கோட்ஸில் நம்ம கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தான் வரும், டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும் பைத்தான். ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தான் ஆர் கிரியேட்டட் பை என்க்ளோசிங் கேரக்டர்ஸ் இன் சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ். ஸோ சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்லையும் நம்ம ஒரு வேரியபிள்குள்ளே அசைன் பண்ணோம்னா அதான் நம்ம ஸ்ட்ரிங் கிரியேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கன்கேட்டினேஷன். எப்படி ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறது? Concatenation. You can combine strings using the plus operator. இப்போ பாருங்கள், இப்போ ஹெலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் வேர்ல்டுன்னு இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன். அப்போது அதை எடுத்துகிட்டு எதில் ஸ்டோர் பண்ணுறேன், க்ரீட்டிங்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிளை பயன்படுத்தி மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை நம்ம என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அவுட்புட் ஹெலோ வேர்ல்டுன்னு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிப்பீட்டேஷன். அதாவது எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகணும்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தலாம் பாருங்கள். இப்போது ஹெலோன்னு இருக்குது, எனக்கு இது 3 டைம்ஸ் வேணும்னா ஹெலோவை நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு *3 கொடுத்துனா ஹெலோ 3 டைம்ஸ் எனக்கு வரும். ஓகேங்களா. ஸோ நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேங்க பாருங்கள், அதனால் ஸ்பேஸ் விட்டு எனக்கு வரும். ஓகேங்களா. ஸோ அப்படியே 3 டைம்ஸ் வரும். ஸோ யூ கேன் ரிப்பீட் எ ஸ்ட்ரிங் யூஸிங் த ஸ்டார் ஆப்ரேட்டர். ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் வேணும்னா நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்குக்கு ரிப்பீட்டேஷன் வேணுமோ அந்த இடத்துல ஸ்டார் போட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் போட்டோம்னா அத்தனை டைம்ஸ் வந்துடும். ஸோ இதை எடுத்து எதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு வேரியபிள் ரிப்பீட் ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அக்சஸிங் கேரக்டர்ஸ். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அது அந்த ஸ்ட்ரிங்கில் நிறைய லெட்டர்ஸ் இருக்கும். எனக்கு குறிப்பிட்ட லெட்டர்ஸ் மட்டும் வேணும்னா நம்ம இண்டெக்ஸை பயன்படுத்தி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இங்கே பைத்தான்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, நான் இதை எடுத்துகிட்டு போய் str-க்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த ஸ்ட்ரிங்கினுடைய ஃபஸ்ட்டு கேரக்டர் வேணும். ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னது, எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5. ஓகேங்களா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டரில் என்ன கேட்குறேன், இந்த str-னுடைய 0th இண்டெக்ஸ் என்னன்னு கேட்குறேன். அப்போ இந்த str-க்கு போயிடும். இதில் 0th இண்டெக்ஸ்னு இருக்குது, p இருக்குது. அப்போ எனக்கு அவுட்புட்டு p தான் வரும். நெக்ஸ்ட் str ஆஃப் -1. -1னா லாஸ்ட், இந்த இடத்துலேருந்து -1 ஆரம்பிக்கும். எப்பயுமே ஸ்டார்டிங்லேருந்து 0 ஆரம்பிக்கும். 0 1 2 3 4 5. இப்படி பார்க்கும்போது -1 -2 -3 -4 -5 -6. ஸோ -1ல் என்ன இருக்குது, n இருக்குது. ஸோ n தான் அவுட்புட் வரும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம எலமெண்ட்ஸை அக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைசிங். எப்படி ஒரு ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் பண்ணுறது, பிரிக்கிறது. You can extract a part of the string, அதாவது substring, using the slicing method. பாருங்க, இப்போ நான் str-ல என்ன கொடுத்துருக்கேன், ஏற்கனவே str-க்குள்ள பைத்தான்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஒரு சப்ஸ்ட்ரிங்கு வேணும். எதுலேருந்து, 1லேருந்து 4 வரைக்கும். அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1, ஸ்டாப் பிஃபோர் த இண்டெக்ஸ் 4. இதோட மீனிங் அதாவது 1ல் ஸ்டார்ட் ஆகணும், 4க்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ எது வரும் பார்க்கலாமா. ஸோ இது 0 1. ஸோ ஒயில் தான் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 வந்தோடனே அதோட ஸ்டாப் பண்ணிக்கும். அப்போது அவுட்புட் 4ல் இருக்கிறது வராது, 3 வரைக்கும் தான் வரும். ஸோ YTH தான் வரும் அவுட்புட்டில். ஸோ வந்துச்சு பாருங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து எடுத்துக்கணும், இந்த 4th எடுக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ YTH தான் இதுக்கு ஆன்சர். We can also use the optional step parameter to skip the characters. இப்படியும் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்ட்ரிங்னு அதாவது சப்ஸ்ட்ரிங்கில் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா str-னுடைய டபுள் கோலனை வச்சு 2ன்னு கொடுத்துருக்கேன். டபுள் கோலன் வச்சு, அதாவது எவ்ரி செகண்ட் கேரக்டர் ஸ்கிப் பண்ணி விட்டுரும். இப்போ பாருங்க, எவ்ரி செகண்ட் கேரக்டர்னா இப்போ பாருங்க, இப்போது p ஸ்டார்டிங் இருக்கும், வந்துடும். 2 கேரக்டர்ஸ் விட்டுடுங்க, அப்புறம் நான் t 2 கேரக்டர்ஸ் விட்டுருங்க, n அதாவது o வரும். ஸோ அது இதுமாரி தான் வரும், PTO. எவ்ரி செகண்ட் கேரக்டர் ஸ்கிப் பண்ணுறது. ஓகேங்களா. நமக்கு தேவையில்ல ஸ்கிப் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள்.
இப்போ P இருக்குங்களா, செகண்ட் கேரக்டர் Y ஸ்கிப் ஆகிடும். T இருக்குங்களா, T வந்துடும் அவுட்புட்டில், H ஸ்கிப் ஆகிடும், O வரும். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு செகண்ட் கேரக்டர் வந்து ஸ்கிப் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ இப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டபுள் கோடன் கொடுத்தோம்னா. இது முக்கியமானது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 6th ஒன் ஸ்ட்ரிங் லென்த். ஸ்ட்ரிங்கு எவ்வளோ சைஸில் இருக்குது, இப்போது டில்லி ராஜான்னு கொடுத்துருக்காங்க, அதோட சைஸ் என்ன. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. we can find the length of a string using the len ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கலாம். ஸோ லென்னு கொடுத்துட்டு நம்ம இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம இது ஒரு பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ 6ன்னு அவுட்புட் வரும். ஸோ அந்த அவுட்புட் இந்த லென்த்துக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸ்ட்ரிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. there are many built-in string methods in Python to manipulate string. அது என்ன built-inனா பைத்தான் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதோட லைப்ரரியிலே இந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் இருக்கும், நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லோவர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர் இருக்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டருக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போது நான் டபுள் கோட்ஸ்குள்ளே ஹெலோன்னு கொடுத்துட்டு டாட் லோவர்னு கொடுத்தேன்னா இது எல்லாமே எனக்கு அதாவது ஸ்மால் லெட்டரில் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்பர். அப்பர் என்னது, ஸ்மாலில் இருக்கிறதெல்லாம் கேப்ஸில் மாறிடும். இப்போ இங்கே இருக்கீங்க HELLOன்னு இருக்குது ஸ்மால் லெட்டர்ஸில், டாட் அப்பர்னு கொடுத்தோன்னா எனக்கு இது கேபிட்டல் லெட்டரில் அவுட்புட்டு வரும். நெக்ஸ்ட் மெத்தட் கேபிட்டலைஸ். அதாவது கேபிட்டலைஸ்னா என்னதுன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுங்களேன், அதோட மொதல் லெட்டர் மட்டும் கேப்ஸாக மாறிடும். கேபிட்டலைஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங். இப்போ இங்கே என்ன இருக்கீங்க, ஹெலோ டாட் கேபிட்டலைஸ்னு இருக்கா. ஸோ இந்த ஹெலோவில் இந்த ஃபர்ஸ்ட் இந்த H மட்டும் கேபிட்டல் Hஆக மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ். ஸ்ட்ரிப்ஸ்னு அதனால் எங்கே ஸ்பேஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ரிமூவ்ஸ் லீடிங் அண்டு ட்ரைலிங் ஒயிட் ஸ்பேசஸ். இங்கே பாருங்கள், லீடிங் என்ன ஸ்டார்டிங்கில் வரதும் சரி, நடுவில் எங்கேயாவது ஒயிட் ஸ்பேஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹெலோன்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்புன்னு ஃபங்க்ஷன் தரேன். இப்போ வந்து லீடிங்னா ஸ்டார்டிங்கில் வருது. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஸ்பேஸை விட்டுடும், ரிமூவ் பண்ணிட்டோம், ஹெலோன் டைப் ஆகிடும். இல்லை அதேமாரி லாஸ்ட்டில் இருக்கிற ட்ரைலிங் ஸ்பேஸஸும் ரிமூவ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும், ஹெலோ மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரிப்பு ஃபங்க்ஷனை பயன்படுத்தும். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ். ரீப்ளேசஸ் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ சப்ஸ்ட்ரிங். இப்போ ஒரு ஃபைல் இருக்குது, இல்லை ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேர்டை என்ன பண்ண போகிறோம்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இன்னொரு புது வேர்டு வச்சு. அதான் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தும். இப்போ ஹெலோ வேர்ல்டுன்னு இருக்குது, டாட் நான் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனில் வேர்ல்டு இருக்கிற இடத்துல பைத்தான்னு மாற்றிடுறேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும், எலோ வந்துடும், இந்த வேர்ல்டு இருக்கிற இடத்துல பைத்தான்னு இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்படி ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு கேரக்டரை எனக்கு கொண்டு வா இருக்கான்னு, அந்த மாதிரி. ஓகேங்களா. ஃபைண்ட் த இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். இது எப்படி நாங்கள் பாருங்கள், ஹெலோன்னு டைப் பண்ணிவிட்டு டாட் ஃபைண்ட். இது என்ன பண்ணணும்னா அந்த ஃபைண்டு இப்போது ஹெலோ டாட் ஃபைண்ட் ஆஃப் ஈன்னு கொடுத்தோன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொண்டு வரும். இப்போ இதில் எங்கே இருக்குது, 0 1. ஸோ 1th இண்டெக்ஸில் தான் இருக்குது. இப்போ எனக்கு அவுட்புட்டில் 1ன்னு வரும். ஸோ இண்டெக்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்பிளிட். இது எப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை தனித்தனியாக பிரித்து கொடுக்குறது. இப்போ பாருங்கள், ஸ்பிளிட் த ஸ்ட்ரிங் இன்டு த லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ். இப்போது டபுள் கோட்ஸ்குள்ளே ஆப்பிள் பனானா செரின்னு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் கமா யூஸ் பண்ணி. அப்போ இது என்ன பண்ணோன்னா, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு அவுட்புட்டாக இது வந்து லிஸ்ட்டாக ஃபார்ம் ஆகி வரும். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா கமா போட்டு நம்மளுக்கு லிஸ்ட்டில் உள்ள ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்ஸை சப்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஜாயின். ஜாயின் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் இன்டு த ஸ்ட்ரிங். பாருங்கள், இப்போ டபுள் கோட்ஸில் நான் ஒரு சிங்கிளாக ஒரு ஐஃபன் கொடுத்துட்றேன். அதாவது ஐஃபன் கொடுத்தேன்னா இது எல்லாத்துக்கும் ஐஃபன் வரும் அவுட்புட்டில். ஓகேங்களா. ஜாயின் பண்ணுறேன், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஐஃபன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ இது எல்லாமே ஆப்பிள் பனானா செரி வந்துடும், அது கூட இந்த ஐஃபன் வந்துடும். இதுதான், வேறு விஷயம் இல்லை. ஸோ ஜாயின் ஃபங்க்ஷன் இப்படி தான் பயன்படுத்தும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித். செக் இஃப் த ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் வித் த ஸ்பெசிஃபைட் ப்ரிஃபிக்ஸ். செக் பண்ணுறது இதில் தான் ஸ்டார்ட் ஆகுதா. அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ட்ரூ பூலியன் ஆப்ரேஷன் வரும், அப்படி தப்புனா ஃபால்ஸ்னு வரும். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே ஹெலோன்னு கொடுத்துட்டு இது ஸ்டார்ட்ஸ் வித் செக் பண்ணுற ஹீல ஸ்டார்ட் ஆகுதான்னு. இது ஹீல தானே ஸ்டார்ட் ஆகுது, ஆமாம், அப்போனா ட்ரூன்னு வரும் அவுட்புட். நெக்ஸ்ட் ஹென்ஸ் வித். செக்ஸ் இஃப் த ஸ்ட்ரிங் எண்ட் வித் ஸ்பெசிஃபைடு சஃபிக்ஸ். எண்டில் அது வருதான்னு செக் பண்ணுறது. ஹெலோ டாட் எண்ட்ஸ் வித்
எல்ஓவில் எண்ட் ஆயிருக்கா பாருங்க, ஆமாம் எண்ட் ஆயிருக்குன்னா ட்ரூன்னு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கம்பேரிசன். எப்படி ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் இப்போ str1க்குள்ள நான் ஆப்பிள்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன், str2க்குள்ள பனானான்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செக் பண்ண போகிறேன். பிரிண்ட் str ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கும் செகண்ட் ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலா? இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்ட்ரிங் ஈக்குவலாக இருக்குது, இல்லை, அப்போ ஃபால்ஸ்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் 1 இஸ் இந்தமாரி சிம்பிள் போட நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 நாட் ஈக்குவலா? ஆமாம், இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான், அப்போ ட்ரூ. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் 1 இஸ் லெஸ் தென் str2. இந்த மாதிரி வந்துச்சு. நம்ம இது எப்படி பார்க்கணும்னா ஸ்ட்ரிங் 1ல ஆப்பிள் இருக்குது, ஸ்ட்ரிங் 2ல பனானா இருக்குது. இந்த டிக்ஷனரி ஆர்டர்னு ஒன்று சொல்லணும். டிக்ஷனரி நம்ம எப்படி லெட்டர்ஸ் பார்ப்போம், ஃபஸ்ட்டு ஏ அப்புறமா பி தானே பார்ப்போம். இப்போ இங்கே ஏ தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அப்போ அதுதான் வந்து லோயஸ்ட். அப்போ ஸ்ட்ரிங் 1 வந்து கம்மியாக இருக்குது பியை விட, அதாவது பி தானே பனானா, நெக்ஸ்ட் பி. ஸோ ஏக்கு அப்புறம் தானே பி வரும். அப்போது ஸ்ட்ரிங் 1 இஸ் லெஸ் தென் ஸ்ட்ரிங் 2, அப்போ ட்ரூ தானே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ தான் ஸ்ட்ரிங்கை வந்து கம்பேர் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். String operations, string creation, concatenation, repetition, accessing characters, slicing, string length, string methods, uppercase, lowercase, capitalize, strip function, replace, find, split, join, starts with, ends with, string comparison. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.